தங்கலான் படத்துக்காக உயிரை கொடுத்து நடிச்சிருந்தாரு சியான் விக்ரம். ஆனா அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. அடுத்ததா அவரோட எதிர்பார்ப்பு எல்லாமே வீர தீர சூரன் தான். இந்த திரைப்படத்தோட டீசர் எப்ப வெளியாக போகுது, இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பொங்கலுக்கு ரிலீஸ் இல்ல. எப்ப படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தகவல்லாம் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். சித்தா படத்தை இயக்குனர் தான் அருண்குமார். இவரோட இயக்கத்துல தான் சியான் விக்ரம் அவர்கள் அவரோட 62வது படமான வீர தீர சூரன் படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் மொத்தமா 2 பார்ட்டா உருவாக்கி இருக்கு. இதுல 2வது பாகத்தை தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் செய்ய போறாங்க. இந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யா, சித்திக், துஷாரா விஜயன் பல முக்கியமான நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. முக்கியமா இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. மதுரையை கதைக்களமா கொண்டு தான் இந்த படமானது உருவாகி இருக்கு. ஆல்ரெடி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் எல்லாமே ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. கடைசியா சியான் விக்ரம் அவர்கள் தங்கலான் படத்துல பாரஞ்சித் இயக்கத்தில் நடிச்சிருந்தாரு. என்னதான் விக்ரமோட நடிப்பு சிறப்பா இருந்தாலும் கூட அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையல அப்படிங்கறதா உண்மை. இந்த நிலையில தான் அடுத்ததா வீர தீர சூரன் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு விக்ரம் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகி இருக்கு. இந்த படத்தோட டீசரானது வரக்கூடிய 9ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தையுமே அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா அன்றைய தினத்துல கேம் சேஞ்சர், அஜித் குமார் அவர்களுடைய விடாமுயற்சி, பாலாவோட வணங்கான் படங்கள் வெளியாகிறதுனால வீர தீர சூரன் படத்தோட ரிலீஸ் ஆனது தள்ளி போகி இருக்கு. குடியரசு தின விழாவோட விடுமுறை தினங்களை முன்னிட்டு இந்த படத்தை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டு இருக்காங்க. வீர தீரன் சூரன் படத்தோட 2ஆம் பாகம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில உச்சகட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சியான் விக்ரம் நடிப்புல உருவாக்கி இருக்கக்கூடிய வீர தீர சூரன் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை